மூஞ்சி கை கால்லாம் வீங்கிடுச்சு சார். எனக்கு உப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல. டயாலிசிஸ் பண்ணியாகணும், இல்ல அந்த பையன் இறந்துடுவான். அந்த டயாலிசிஸ் ரொம்ப கொடுமையான விஷயம் சார். இது வரைக்கும் நான் டூர் கூட போனதில்லை சார். ஃபுட்பால், ஒரு கிரிக்கெட், ஒரு சின்ன விஷயத்துல கூட விளையாட முடியல சார். ஒரு நாள் கண்டிப்பா ஆயிடும்னா ஆக மாட்டானா, இல்ல இப்படியே போயிடுமோ நம்ம லைஃப், இல்ல இப்படிதான் ஆயிடுமோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் நான். எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்க சார். நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் சார். என்னால் முடிஞ்சு என்கிட்ட செலவு பண்ணோம் சார். எங்களால் குழந்தை மாரி என் குழந்தை நல்லா விளையாடணும் சார், நல்லா காலேஜுக்கு போகணும் சார். என் குழந்தை வண்டி தான் சார் படிக்கிறேன். சார் என் பேர் அஜித். நான் சிறுவாக்கமோட்டூரில் ஒரு கிராமத்தில் இருக்கேன் சார். அப்பா முடி வெட்டுறாரு சார். அவர் வீட்டுக்கு வரவங்கள மட்டும்தான் முடி வெட்டுவார் சார். அவருக்கு சரியான வருமானமும் கிடையாது. நான் 2018 நான் ஹாஸ்பிட்டல் போனேன் சார். மூஞ்சி கை கால்லாம் வீங்கிடுச்சு சார். அப்போ போகும்போது எனக்கு உப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில். அப்புறம் எனக்கு டயாலிசிஸ் பண்ணியாகணும், இல்லை அந்த பையன் இறந்துடுவான் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லி கழுத்தில் முதல்ல போட்டாங்க சார். கழுத்தில் போடும்போது அந்த டயாலிசிஸ் ரொம்ப கொடுமையான விஷயம் சார். அது அந்த கழுத்தில் போடும்போது அந்த ஹார்ட் பீக்கும் அதோட இதயத்தோட சத்தமும் அந்த கழுத்தோட அந்த அந்த பழுப்பு மாரி இருக்கும் சார். அது அந்த நீடில் இது வரைக்கும் இருக்குது சார். அது ஒரு நாளும் சாப்பிடும் போது அது தொண்டையில் அப்படியே அடைக்கிற மாரி இருக்கும் சார். ஒரு நாள் எனக்கு குத்தியும் பேச்சே வராத மாரி சுச்சுவேஷனுக்குலாம் நான் இருந்தேன் சார். அந்த அந்த பழுப்பு அப்படியே துடிக்கும் சார். அது இப்போ கூட இங்கே ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க சார். இதுவும் அப்படியே துடிக்குது சார். ஹார்ட் பீக் மாரி துடிக்குது சார். நான் பச்சை பாஸில் காஞ்சிபுரம் 2வது பருவம் படிக்கிறேன் சார். நான் டெய்லியும் ஒரு நாள் பஸ்ஸில் போய்ட்டும் வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுறேன் சார். சீட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அங்கே டயாலிசிஸ்ன்றது ரொம்ப கொடுமையான விஷயம் சார். அது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டுது சார். டயாலிசிஸ் அது சாதாரணமான விஷயமா நினைக்கிறேன். இப்போ கூட நான் சில பசங்க கேட்பேன், ஏன் நான் இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்க, ஏன் நடக்க மாட்டேறீங்க, ஏன் தாங்கி தாங்கி நடக்கிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க சார். அப்போ நான் சொல்லுவேன் சார், டயாலிசிஸ் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு டயாலிசிஸ்னால் என்னன்னே தெரில சார். அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கங்க சார். டயாலிசிஸ்னால் பசங்க உப்பு, குர்குரே, அந்த லேஸ் பாக்கெட்டு இதெல்லாம் நிறைய சாப்பிட்டதுனால தான் சார் டயாலிசிஸே பண்ணுறது வருது. நிறைய பண்டங்கள் நிறைய சாப்பிட்றதுனால சார் இதுமாரி டயாலிசிஸ்ன்றது வருது. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். எனக்கு வீட்லேயே இருக்க ஒரு ஆள் வேணும் சார். காலேஜுக்கு இட்டுன்னு வரதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் சார். அதனால ஒருத்தரை எதிர்பார்த்தே இருக்கணும் சார். ஸ்கூலில் எனக்கு அட்மிஷனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க சார். கவர்மெண்ட் ஸ்கூலில் இவனுக்கு சர்டிஃபிகேட் எடுத்து கொடுங்க, அப்போ தான் இவனை ஸ்கூலில் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சார். இருந்தாலும் நான் 11th 12th கஷ்டப்பட்டு தாண்டினேன் சார். என்னை டூருக்கெலாம் இது வரைக்கும் நான் டூர் கூட போனதில்லை சார். நான் சின்ன வயசுலேருந்து பட்டது ரொம்ப கஷ்டம் சார். நான் டூரு போகணும், இல்லை வேலை எங்கன்னா போகணும், வெளியே போகணும், நல்லா 4 பசங்க கூட விளையாடணும் அப்படின்னா ஒரு ஃபுட்பால், ஒரு கிரிக்கெட், ஒரு சின்ன விஷயத்தில் கூட விளையாட முடியல சார். அவங்க விளையாட இருக்கும்போது நான் மரத்தடியில் உட்காந்தின்னு இதை மாதிரி நம்ம இருக்க முடியாதா, இல்லை இவங்கள மாரி நான் ஆகிட மாட்டேனா, ஒரு நாள் கண்டிப்பாக ஆகிடும்னா ஆக மாட்டேனா, இல்லை இப்படியே போயிடுமோ நம்ம லைஃபு, இல்லைல்ல இப்படி தான் ஆகிடுமோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் நான். எங்கள் அம்மாவும் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அம்மா என் கூடயே இருக்கிறாங்க சார். என்னை சாப்பாடை ஊட்டிக்கின்னு, எனக்கு சுடு தண்ணி வச்சுக்கின்னு, அப்புறம் எங்களுக்கு ஓட்டு வீடு தான் சார். அது மழை பெஞ்சா கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டும் வீட்டில். நான் உள்ளே படுத்தாலும் பயங்கரமாக குளிரும். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். மாண்புமிகு